உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசின்னு சொல்லவா சிரமப்படுற ராசின்னு சொல்லவா அப்படி தான் பல பேர் கேட்கிங்க. சார் தயவுசெய்து சிம்ம ராசின்னு சொல்ல வேணாம் சார், நீங்கள் வேறு எல்லோரும் சிங்கம் புலி அப்படி யானை அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஃபுல்லாக சிரமப்பட்டு தான் பட்டுக்கிருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சிரமங்களை படக்கூடிய ராசின்னு கூட சொல்லிட்டு போயிருங்க. மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய நிலைமை கேது பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருந்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சரியான முறையில், நேர்மையான முறையில், கரெக்டான முறையில் கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்டு பல அழுத்தங்களையும் பல பிரச்சனைகளையும் பல சிரமங்களையும் பட்டுக்கொண்டு இன்னும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான விஷயம் சொல்கிறான் தான் நம்முடைய சிம்ம ராசியில் உள்ள நம்முடைய பூர நட்சத்திரக்காரர்கள் போராட்டத்திலிருந்து வெளியே வரப்போகிறீங்க. பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க. 9 மாத காலமாக 10 மாத காலமாக நீங்கள் சந்திக்காத போராட்டமே கிடையாது. வாழ்க்கையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுற கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்தில் ஒரு 5 நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க உள்மனதோடு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும் தான் காத்துனீங்க, அல்லது வாழ்கிற வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் தான் ஆசைப்பட்டீங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி உங்களை புரட்டி அடின்னு அடித்து உங்களை பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க. இது அடினா அந்த அடி கிடையாது, வாழ்க்கையில் மனதளவில் அடி. ஏன்னா உங்களை யாரும் கை வைக்க முடியாது, ஆனால் மனசளவில் உங்களை அடி கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி பல சிரமங்கள் பட்டு வந்த நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு சிரமங்களே இல்லாமல் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பெஸ்ட்டான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. மனதளவில் உள்ள போராட்டம் விலக போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயம்னா வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை கண்டுபிடிச்சவங்க நீங்கள் இப்போ வியாபாரத்தில் பல தோல்விகளையும் சந்திச்சுக்கிறீங்க. ஸோ இந்த வட்டம் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. இவ்வளோ நாட்களாக சிம்மராசி அன்பர்கள்லாம் பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அதாவது கூட பிறந்தவங்களுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய ராசியில் ஒரு 4 ராசியில் நானும் ஒரு முக்கிய பங்கு உண்டுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ராசி யாருன்னா நம்முடைய சிம்மராசிக்காக தான். கூட பிறந்த உறவுகளுக்காகவே, அதாவது ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த கூட பிறந்த அத்தனை உறவுகளும் என்ன பண்ணலாம், கவலைப்படாமல் இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் பிரச்சனையும் முன்னிருந்து நடத்தக்கூடிய, பிரச்சனைக்கு சரி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆளுமையும் கொண்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சிம்மராசிக்காரங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க, குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. சிம்மராசிக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா அங்காளி பங்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை உறவுகளும் காணாமல் போயிடும். காரணம் என்னன்னு கேட்டால், திரும்ப பிரச்சனை முடிச்சுட்டு போய் நீங்கள் போய் யார்ட்டையா கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலப்பா, எங்களுக்கே நீ தான் உதவியாக இருக்க, உனக்கு எதுக்கு நாங்கள் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க.
ஸோ அந்த இடத்துல தான் சிம்மம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்தில் பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச நல்ல உதவிகளை நன்றி மறவாத ஒரு உள்ளங்கள்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க உங்களுக்கு இந்த வட்டம் இந்த மாதத்திலிருந்தே நிறைய நன்மைகளை செய்ய போகிறாங்க. அதுவும் உங்களை விட வயது குறைந்த உங்கள் கூட பிறந்த உறவுகள், உங்கள் கூட பழகக்கூடிய உறவுகள் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல முன்னேற்றங்களை கிரகங்கள் என்ன பண்ணுது, பிரதிபலிக்க போகுதுங்கிறது உறுதி. சொந்த தொழிலில் ஒரு அங்கீகாரம் இனிமேல் தான் கிடைக்க போகுது. தொழிலில் இவ்வளவு நாள் ஒரு விரயங்கள் ஏற்பட்டுச்சு, அல்லது தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியல நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ பயன்படுத்த நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ ரெடியாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதி. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் சார்ந்த தடைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சிம்மராசிக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். அதே போல் வெளியே ராஜா சார், வெளியே ராணி சார், வீட்டுக்குள்ளே நோ சார், மதிப்பே இல்லை சார், குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே நிறைய ரெஸ்பான்ஸே இல்லை சார், என்ன பண்ணனே தெரியல, அப்படியே காலர் சட்டையை தூக்கி விட்டு போடுறவன் வெளியே, ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது காலரே இல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம், வீட்டில் இருக்கவங்க எங்களை மதிக்கலை, எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்காங்க, நான் கஷ்டப்படுறேன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், குடும்பத்தோட சேரன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விதமான சிம்மராசி என்பவர்களுக்கும் உங்களுக்கான ஒரு உண்மையான ரியாலிட்டி பாசம் கிடைக்க போகுது. உங்களுடைய வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் உங்கள் மேலே இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு அக்கறை செலுத்த போகிறாங்க, உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்கிறது உண்மை. சரியா? இதில் நம்முடைய சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக தலைவலி இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா, ஆமாம் சார் இருக்குது சார், ஒரு மாதமாக இருக்குது, 1.5 மாதமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மக நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு எளிமையான ஒரு வழிபாடு அல்லது எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மெயினாக பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதேபோல் இந்த பூர்வீக சொத்தை விற்கலான்னு யாராக கேட்டாங்கன்னா தயவுசெய்து யார் பேச்சு கேட்டு விற்றுறாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை தூண்டி விட்டு விற்க வச்சவங்க அதை பல மடங்கு என்ன பண்ணுவாங்க, பலபடி விற்பாங்க. ஸோ அதனால் பூர்வீக சொத்து விஷயங்களை அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் மட்டும் கவனமாக இருங்க. நான் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு அதற்கான சரியான வழிபாடை உறுதியாக கொடுக்கப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசின நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதை வச்சுலாம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி.